ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக் சண்டேல வந்து எடுத்தது. அதை இப்போ அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட் வீக் சண்டேல நாங்கள் வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அந்த ஒன் டே விலாக் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இந்த சிவன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் கோலார்ங்கிற பிளேஸில் வந்து இந்த கோயில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில். நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து இந்த கோவில் வரத்துக்கு 69 கிலோமீட்டர் ஆச்சு. ஆல்மோஸ்ட் இந்த கோயிலில் வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து 2 hours ஆயிடுச்சு. இந்த பக்கம் இப்போ தான் கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்குள்ளே வந்திருக்கோம். இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேயே வந்து கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாம் இங்கேயே இருக்குது. நாங்கள் போயிருந்த நாள் வந்து சண்டேல ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்ததே இல்லை. நீங்கள் யாராவது இந்த கோயில் வந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கோவிலில் பாருங்கள், நிறைய ஷாப்லாம் சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் க்யூவில் நிற்கிற அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு 20 rupees கொடுத்துட்டு நம்ம போனோம். எங்கள் பாப்பா வந்து அவங்க அப்பா கூட போயிட்டு இருந்தா முன்னாடி. நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து சிவலிங்கம் தான் இந்த கோயிலில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. கோடி கணக்கில் வந்து இங்கே சிவலிங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட பேர் கோட்டி லிங்கேஸ்வர டெம்பிள்னு சொல்லுவாங்க. கன்னடத்தில் வந்து கோட்டி அப்படின்னா கோடின்னு அர்த்தம். கோடி லிங்கேஸ்வரர் டெம்பிள்னு சொல்லுவாங்க. கோயிலில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே சிவலிங்கம் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த சிவலிங்கம் வந்து நம்ம இந்த கோவிலே வாங்கி இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டுன்னு இருக்குது. அதை நம்ம அங்கே பே பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நம்ம போகலாம். எப்போ வேணாலும் நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். டெய்லி வந்து பூஜை பண்ணலாம். இந்த கோயில் வந்து 1980 வந்து கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஏஷியாவிலேயே ரொம்ப ஹைட் உள்ள சிவன் வந்து இங்கே சிவலிங்கம் வந்து இருக்கும். அதுதான் வந்து 33 மீட்டர் ஹைட் உள்ள சிவலிங்கம் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப வந்து ஸ்பெஷலு. அதுக்கு முன்னாடி ஆப்போசிட்லேயே வந்து நந்தி இருப்பார். அது வந்து 11 மீட்டர் ஹைட்டு. அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த கோவிலில். அதுக்கப்புறம் பாருங்கள், சிவலிங்கம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வடிவமைச்சிருப்பாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு சிவலிங்கம் வந்து அதுக்கு மேலே வந்து பூ வச்சுருப்பாங்க. எல்லாமே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கோயிலுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே வந்து தீபம் ஏற்றுறவங்க வந்து அதே மாதிரி வெளியில் ஷாப் இருந்துச்சு இல்லையா, அங்கேருந்து விளக்கு வாங்கிட்டு வந்து இங்கே தீபம் ஏற்றினாலும் ஏற்றலாம். ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பெரிய சிவலிங்கம் இருக்கு இல்லையா, ஹைட்டாக இருக்கிற சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்துக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து விளக்கு போட்டிருந்தாங்க. நானும் ஒரு விளக்கு பெரிய அகல் விளக்காக வாங்கிட்டு வந்து தீபம் ஏற்றிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது எல்லா சிவலிங்கமும். இந்த கோவிலோட ஓப்பனிங் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 o'clockலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கும். எல்லா நாளுமே இங்கே விசேஷமாக தான் இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக திங்கட்கிழமை ரொம்ப நல்லா பூஜை பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து மகா சிவராத்திரி நாள் இருக்கு இல்லையா, அன்னைக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. February, March டைமிங்கில் வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா நாளும் வீக் டேஸில் எல்லா நாளுமே வந்து இங்கே விசேஷமாக தான் இருக்கும். எப்போ வேணாலும் வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கோவிலுக்குள்ளேயே வந்து நிறைய சாமி இருக்குது. என்னென்ன சாமி இருக்குது அப்படின்னா, இங்கே பிரம்மா, விஷ்ணு அந்த சாமி இருக்குது. அதுக்கப்புறம் அம்மன் சாமி இருக்குது. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர், விநாயகர் எல்லா சாமியும் இருக்காங்க. அப்புறம் வெங்கடாஜலபதி இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் கோயிலுக்குள்ளே போகும்போது வந்து க்யூவில் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து கூட்டமாக தான் இருந்துச்சு உள்ளே போய் தரிசனம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அர்ச்சனை வேணும்னாலும் பண்ணிக்கலாம். அர்ச்சனையும் பண்ணிக்கலாம். நம்ம பேரெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறாங்க. நமக்கு எது இஷ்டமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே சிவலிங்கம் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து சிவலிங்கம் தான். அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோவில்லேயே வந்து ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் வந்து குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு கயிறு கட்டி வழிபடுறாங்க. அதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் வந்து அந்த மாதிரி இந்த கோவிலே இருந்தது. நிறைய பேர் அதை செஞ்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சிவலிங்கமும் வந்து ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மோஸ்ட்லி நிறைய பேர் எல்லாம் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்திருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போயிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி சண்டேல வந்து கோவில் வந்து இவ்வளோ நேரமாகவே ஓப்பனில் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்தே ஓப்பனில் இருக்குது. அதே மாதிரி இவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. கூட்டமே இருக்காது, யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி நிறைய பேர் இருந்திருந்தாங்க. கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் சைடில் வந்த உடனே வந்து கடையெல்லாம் இருந்துச்சு. அந்த கடையில் எல்லாமே வந்து லட்டு தான் பிரசாதம் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு லட்டு வந்து 50 rupees. அதுக்கப்புறம் அந்த லட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோம். போயிட்டே இருக்கும்போது கண்ணுக்கு எட்டுற வரைக்கும் லிங்கமே தான் இருந்தது. லிங்கம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சிவலிங்கம். அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா பாருங்கள், இங்கே வந்து குட்டி பாப்பா உட்காந்துட்ருக்கா. பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு 2 பேருமே கீழே உட்காந்துட்ருக்காங்க.
உட்காந்து லட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பசி எடுத்திருக்கும். காலையில் ஒரு 11 வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இப்போது ஒரு 2 மணி ஆயிடுச்சு. 2 மணி டைமில் அவங்களுக்கு பசி எடுத்ததுனால வந்து வேறு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அங்கே கடையும் கிடையாது. அதனால் வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிவலிங்கத்தையே அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் இங்கே பாருங்கள் பெரிய சிவலிங்கம் இருக்குது. இதுதான் வந்து 33 மீட்டர் ஹைட்டு. இந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி வந்து எல்லாருமே விளக்கு போட்டிருந்தாங்க. 5 விளக்கும் இருக்க மாதிரி வாங்கிட்டு வந்து போட்டிருந்தாங்க. ஒரு அகல் விளக்கு பெருசாக இருக்க மாதிரி வாங்கிட்டு வந்து போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அங்கே வந்து தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க. அந்த பெரிய சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அந்த சிவலிங்கத்துக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நந்தி, அந்த சாமியும் அங்கே தான் இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிளப்பிட்டோம். ஆனால் அன்னைக்கு வந்து ரொம்ப வெயில் இல்லை, நார்மலாக தான் வெயில் இருந்துச்சு. இங்கே பெங்களூரில் அதிகமாக வெயில் அடிக்காது, மீடியமாக தான் இருக்கும். எப்போவுமே கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும். அதனால் வந்து அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இந்த வியூ வந்து நந்தி தேவருக்கு பேக் சைடு இருந்து ஓவரால் வியூ இது. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் ஃபுல்லாகவே சிவலிங்கம் தான் இருக்குது. இங்கே நம்ம கால் நிற்கிற இடத்துலேருந்து அங்கே ஒரு மரம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஃபுல்லாக சிவலிங்கம் தான். அதுதான் வந்து கோடிலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னடத்தில் வந்து இந்த கோயிலை கோட்டிலிங்கேஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக லிங்கம் தான். இதில் வந்து கோடிக்கணக்கில் லிங்கம் இருக்கனால தான் அந்த மாதிரி வந்து பேர் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த நந்தி தேவர் இருக்காங்க இல்லையா, இந்த நந்தி தேவருக்கு பின்னாடி பேக் சைடும் வந்து இன்னும் சிவலிங்கம் நிறைய இருக்குது. இந்த பக்கம் ஒரு வே மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய சிவலிங்கம் இருக்குது. இவ்வளோ தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் ஷூட் பண்ணல. மோஸ்ட் ஆஃப் த வியூ வந்து இதுதான். இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. ரொம்ப நிறைய சிவலிங்கம் இருக்கும். கிட்ட போய் பார்த்தா நிறைய தெரியும். நான் மோஸ்ட்லி வந்து நான் எல்லா வியூவுமே காமிச்சிட்டேன், எல்லா பக்கமும் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வர வழியில் வந்து நிறைய ஷாப் போட்டிருந்தாங்க. அந்த ஷாப்பில் நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லாம் வந்து சிவன் ஃபோட்டோ, சிவலிங்கம், குட்டி குட்டி சிவலிங்கம் எல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாமே. எல்லாம் ஃப்ரேம் ஃபோட்டோஸ் எல்லாமே நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸும் விளையாட்டு சாமான்கள் எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் ஃபோட்டோஸ் தான் நிறைய இருந்தது. சிவலிங்கமும் நிறைய இருந்தது. எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ப்ரைஸும் வந்து லோ காஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அதிகம் வந்து சொல்லியிருக்க முடியாது. நான் வந்து ஒரே ஒரு குட்டி சிவலிங்கம் வந்து எடுத்திருந்தேன். அதோட ரேட் வந்து 100 ருபீஸ். அது வந்து வீடியோ எடுக்கலை நான். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அது கூட வந்து நந்தி தேவர் இருக்கிற மாதிரி 100 ருபீஸில் நான் ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் நிறைய இருந்தது. நாங்கள் எதுவும் வாங்கலை. பாப்பாங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.